மக்களே, தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள்ல இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணிருக்காங்க. அதுல 2 முக்கியமான இடங்கள் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், புதுக்கோட்டை வேங்கை வயல் அப்படிங்கிற கிராமத்துல 2022ல குடிக்கிற தண்ணி டேங்க்ல மனித கழிவு கலந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிக பெருசா வெடிச்சது. அந்த கேஸ கவர்மெண்ட் சரியா டீல் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் டிஎம்கே மேல பயங்கர அதிருப்தி. அப்பவே இந்த கேஸ சிபிசிஐடி கையில எடுத்துட்டாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அந்த கேஸ்ல எந்த ஒரு முடிவும் வரவே கிடையாது. சோ மக்கள் இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணிருக்காங்க. 2வது இடம் இப்போ ரீசெண்டா திருநெல்வேலியில நாங்குநேரி அப்படிங்கிற இடத்துல ஒரு 9 பசங்க பைக்ல கடையில நின்றுட்டு இருக்கவங்க மேல எல்லாம் தாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து போச்சு. சோ அந்த இடத்துலயும் பாய்காட் பண்ணிருக்காங்க. எனக்கு இதுல ஒரே ஒரு கேள்விதான், மாற்றம்னு நம்ம மாற்று அரசியலுக்கு போகணும்னு சொல்லிட்டு புதிய கட்சிகளும் சரி மக்கள் மைண்ட்லயும் சரி சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்த 2 தொகுதியில் இருக்கிற மக்கள் மாற்று அரசியலை தேடி இன்னொரு கட்சிக்கு போகல அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொரு கேள்வி, ஏன் இந்த இடத்துல டிஎம்கே ஃபெயில் ஆகும்போது ஏடிஎம்கேவோ என்டிகேவோ டிவிகேவோ ஏன் இந்த இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணல, அந்த மக்களுடைய கவனத்தை ஏன் அவங்க கட்சியால இழுக்க முடியல அப்படிங்கிற கேள்வியும் இப்ப இங்க எழுந்திருக்கு. அப்போ நிஜமாவே மாற்று அரசியல்ங்கிறது மாற்றத்தை தான் கொண்டு வருதா, இல்ல மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பின்பமா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இதுல எழுந்திருக்கு. மக்கள், நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.